வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் அனுப்பின இந்த பொண்ணான கமெண்ட்ஸ் எல்லாம் ஒரே வீடியோவில் போட்டு உங்களுக்கு நான் பதில் சொல்ல போகிறேன். நீங்கள் இதில் ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஆனால் சீக்கிரமே பண்ணலான்ற ஐடியாவில் இருக்கோம். ஓரளவுக்கு ஆள் சேர்ந்ததுக்கப்புறமா பொங்கல் முடிஞ்சதும் ஆரம்பிக்கலான் இருக்கோம். நீங்கள் சேர்றவங்க உங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் ஆரம்பிக்க முடியும். அது உங்களுக்கு ஓகேன்னா 500 ஃபீஸ் வாங்கி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி தம்பி சொல்லியிருக்காங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் சொல்லித்தரும்போது டைம் அதிகமாகும். அதுக்கான ஃபீஸ் கம்மியான ஃபீஸ் தான். சப்போஸ் உங்களுக்கு ஓகே அப்படின்னா சொல்லுங்கள். ஓரளவுக்கு நமக்கு ஆள் சேர்ந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சது எல்லாம் அந்த 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் என்னென்ன தெரியுமோ எல்லாமே சொல்லி கொடுத்துருந்தேன். இப்போ அடுத்த கமெண்ட்ஸ் பார்க்கலாம். சிஸ்டர், இந்த கமெண்டில் என்ன போட்டிருக்கீங்கன்னா, நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எனக்கு சொல்லிக் கொடுங்க, வீடியோஸ் புரியல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நீட்டாக மார்க் பண்ணி சொல்லிக் கொடுங்கன்னு. சில வீடியோஸ் நான் மொத்தமாக போட்டிருப்பேன். அதாவது 3 வீடியோ 4 வீடியோ அந்த மாதிரி சேர்த்து போட்டிருப்பேன். அது எதுக்காக நான் போட்டிருக்கேன்னா இந்த டிசைன்ஸ்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன், நம்ம சேனலில் இருக்குன்றதை தெரியப்படுத்துறதுக்கு தான் சிஸ்டர் அப்படி சேர்த்து போட்டிருக்கேன். ஆனால் அந்த வீடியோஸ் எல்லாமே தனித்தனியாக இருக்குது. புரிகிற மாதிரி கட் பண்ணுறது முதற்கொண்டு தைக்கிறது வரைக்குமே, ஒரு பட்டன் வைக்கிறது முதற்கொண்டு ஃபுல் வீடியோ நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு இதுலேயுமே இருக்குது. நீங்கள் வேணால் நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். திண்டுக்கல் ஃபேஷன் டெய்லர்லேயும் இருக்குது, இதுலேயுமே இருக்குது. சப்போஸ் இன்னும் உங்களுக்கு நிறையா டிப்ஸ் வேணும், இல்லை சொல்லித்தரணும் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன வேணுன்றதை நீங்கள் கமெண்டில் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சது எல்லாமே உங்களுக்கு சொல்லித்தரணுன்னு தான் ஆசைப்பட்றேன். இப்போ அடுத்த கமெண்ட் பார்க்கலாம். சிஸ்டர், சேம் தான் இதுலேயும் நீங்கள் மார்க் பண்ணுறது புரியலைன்ற மாதிரி தான் கேட்டிருக்கீங்க. நான் பொறுமையாக தான் எல்லா வீடியோவிலுமே சொல்லித்தரேன். அதே மாதிரி தான் சேர்த்து தான் எல்லாத்துலேயும். அதாவது வியூஸ் போகலை நமக்கு. அந்த ஒரு நம்ம கஷ்டப்பட்டு நம்ம பண்ணது யாருக்கும் மக்களுக்கு போய் சேரலை அப்படின்ற பட்சத்தில் தான் நான் சேர்த்து போடுறேன். ஆனால் அதே வீடியோஸ் தனித்தனியாக தான் இருக்குது. இன்னும் புரியலைன்னா உங்களுக்கு இன்னுமே நல்லா டைம் எடுத்து பொறுமையாக கண்டிப்பாக நான் சொல்லித்தரேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லித்தருவேன். நீங்கள் வேறு எதுவும் டவுட்னாலும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் சிஸ்டர், கண்டிப்பாக பண்ணித்தரேன். இப்போ அடுத்த கமெண்ட்ஸ் பார்க்கலாங்க. சிஸ்டர், கோட்டு நீங்கள் புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுங்க, தனியாக போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஆனால் அந்த கோட்டுமே நான் தனியாக கட் பண்ணுறது முதற்கொண்டு டிச் பண்ணுறது வரைக்கும் தனியாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன். பாருங்கள். அதுவும் புரியலைன்னா நான் அடுத்தடுத்து வர வீடியோஸில் கண்டிப்பாக இன்னும் தெளிவாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏன்னா நிறைய பாருங்களேன். நான் கோட்டு நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன். பாருங்கள். திண்டுக்கல் ஃபேஷன் டெய்லரில் இருக்கும், இதுலேயுமே இருக்குது. 2 சேனல்லையுமே கோட்டு சொல்லி கொடுத்துருக்கேன். பாருங்கள். பிகினர்ஸ் கிளாஸு திண்டுக்கல் ஃபேஷன் டெய்லர் இருக்குது, அதையுமே பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு புரியல அப்படின்னா உங்களுக்கு வேறு என்னென்ன நான் உங்களுக்கு சொல்லித்தரணுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக எனக்கு தெரிகிற வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லித்தருவேன். அடுத்த கமெண்ட் பார்க்கலாம். சிஸ்டர், நீங்கள் கிளாத்து எங்கே வாங்குறீங்க, மெட்டீரியல்லாம் இந்த சுடிதாருக்கெலாம் எங்கே வாங்குறீங்கன்னு கேட்டிருக்கீங்க. நான் திண்டுக்கல் சென்னை சில்க்ஸ் தான் முக்காலும் நம்ம சேனலில் போகிறது. எல்லா மெட்டீரியல்ஸுமே திண்டுக்கல் சென்னை சில்க்ஸில் தான் எடுக்கிறேன். ஏன்னா நிறையா ஊரில் சென்னை சில்க்ஸில் நிறையா வச்சுருப்பாங்க. ஆனால் எங்கள் திண்டுக்கல்லில் இருக்கிற கடைகளில் தான் நான் வாங்குகிறேன். உண்மையிலே அங்கே நிறையா கலெக்ஷன் இருக்குது. சாரீஸும் மற்றது எப்படியோ எனக்கு தெரியாது. சுடிதாருக்கு அங்கே மெட்டீரியல் எல்லாமே சூப்பராக இருக்கும். நம்ம எல்லா இதில் வர்றது ஒரு மெட்டீரியலுமே அங்கே வாங்கினது தாங்க, வேறு எங்கேயும் வாங்கலை. சிலது சாரியில் போட்டிருப்பேன். அந்த சாரீ சில ஓல்டு சாரியில் தைச்சி போட்டிருப்பேன். சாரீ மட்டும் வேறு பக்கம் வாங்கினது. மற்றபடி மெட்டீரியல் எல்லாமே இங்கே வாங்கினது தான். வேணால் நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா கூட ட்ரை பண்ணி பாருங்கள். மீட்ரு 150 ரூபாலேருந்து 125 ரூபா இந்த ரேட்டுக்கு மேலேயே நிறைய வச்சுருக்காங்க. 1000 ரூபா வரைக்குமே மீட்ரு வச்சுருக்காங்க. உங்களுக்கு டைம் இருந்தால் போய் அங்கே எடுத்து பாருங்கள். சிஸ்டர், அடுத்து பார்க்கலாம். சிஸ்டர், இதில் எல்லாமே சூப்பராக இருக்குதுன்னு சொன்னீங்க. நீங்கள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க, நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி.
எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நீங்கள் இப்படிலாம் வந்து சப்போர்ட் பண்ண தான் வந்து இன்னும் நிறையா ஐடியா தோணும். இன்னும் நிறையா நம்ம வந்து டிசைனாக பண்ணி போகணும். ஏன்னா வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறது வந்து பெரிய ஒரு சப்போர்ட்டு தான். இதெல்லாம் என்னால் மறக்கவே முடியாது. ஒரு இதுவுமே வந்துட்டு நீங்கள் நல்லா செஞ்சுருக்கீங்க, நல்லா பண்ணியிருக்கீங்க, இதோட பெஸ்ட்டாக பண்ணுங்கள், இன்னும் அப்படிலாம் நீங்கள் சொல்கிறது வந்து எனக்கு இன்னும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷத்துக்கு வந்து அளவே கிடையாது. உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். எனக்காக கமெண்ட்ஸ் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இப்போ வந்து அடுத்த கமெண்ட் பார்க்கலாம். கண்டிப்பாக நிறைய பாருங்கள். உங்களுக்கு என்னென்ன தேவையோ நீங்கள் வந்து சொல்ல நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ அடுத்து பார்க்கலாம். சிஸ்டர், இதில் வந்து நீங்கள் நான் தைச்சி போட்டதை பார்த்து நீங்கள் வந்து 3 ஃப்ராக் தைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு ரொம்ப 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 நான் மனமார்ந்த நன்றி சொல்லிக்கிறேன். இதே மாதிரி நிறையா புதுசாக நீங்கள் பண்ணுங்கள். நானும் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏன்னா நீங்கள் ஒன்று பண்ண தான் உங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாகும். நம்ம ஒரு ட்ரெஸ்ஸு பண்ணி முடித்தோன்னா அடுத்த டிசைன் நம்ம எப்படி பண்ணலான்ற ஒரு ஐடியா வந்து நிறைய கிடைக்கும். நிறைய பண்ணுங்கள். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இப்போ தான் ஆரம்பிக்கிறீங்க சுடிதார் தைக்க அப்படின்னா கொஞ்சம் ரேட்டு கம்மியிலே பண்ணுங்கள். இல்லை பழைய சாரீ, ஓல்டு சாரீ அந்த மாதிரி இருக்கிறதுல தைச்சி பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா அதுவுமே பழைய சாரியில் வந்து நம்ம எப்படி தைக்கலான்றதும் சொல்லி கொடுத்துருக்கேன். பாருங்கள், முடிஞ்ச வரைக்கும் தெரிஞ்ச வரைக்கும் சொல்லித்தரேன். இப்போ அடுத்த கமெண்ட் பார்க்கலாம். சிஸ்டர், இதில் வந்து அம்மா உங்கள் வீடியோஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக போட சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக ஸ்லோவாக சொல்லித்தரேங்க. ஏன்னா வந்து ரொம்ப ஸ்லோவாக போட்டாலும் சிலர் வந்து ஸ்பீடாக போடுங்க, இவ்வளோ டைம் போட்டால் எப்படி நாங்கள் பார்க்குறது அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப ஸ்லோவாக போட்டால் ஏன் இப்படி ஸ்லோவாக போடுறீங்க, அதாவது ஸ்லோவாக போட்டாலும் சொல்கிறாங்க, ஃபாஸ்ட்டாக போட்டாலும் சொல்கிறாங்க. எப்படி வீடியோ போடுறதுனே தெரியல. ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் உங்களுக்காகனாச்சும் பொறுமையாக நான் சொல்லித்தரேன். கண்டிப்பாக பாருங்கள். சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நிறைய டிசைன்ஸ் இருக்குது சுடிதாரு, பார்த்து கற்றுக்குங்க. அடுத்து இன்னும் நான் பேசிக் கிளாஸ்லாம் நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன். அதுவுமே பாருங்கள், நிறைய கற்றுக்குங்க. டிசைன் ப்ளவுஸும் இருக்குது. அடுத்து கமெண்ட்ஸ் பார்க்கலாங்க. சிஸ்டர், 6 வயசு பாப்பாவுக்கு சாரியில் வந்து தைச்சி காமிக்க சொல்லியிருக்கீங்க. 6 வயசு பாப்பாவுக்கு நான் வந்து ஒரே சாரியில் சுடிதார் தைச்சிட்டு அது மீது இருந்ததில் நான் பட்டுப்பாவோட சட்டை தைச்சி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். ஒரே சாரியில் அம்மாவுக்கும் பொண்ணுக்கும்ன்ற மாதிரி தலைப்பில் நான் போட்டிருக்கேன். அதுலேயும் ரொம்ப டைம் எடுத்து பொறுமையாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். சப்போஸ் 6 வயசு பாப்பாவுக்கு நீங்கள் எப்படி ஃப்ராக் சொல்கிறீங்களா இல்லை சுடிதார் சொல்கிறீங்களா என்னன்றது வந்து தெரில. ஆனால் 6 வயசு பொண்ணுக்கு நான் பட்டுப்பாவோட சட்டை மட்டும் சொல்லி கொடுத்துருக்கேன். 2 செட்டு இருக்குது, பாருங்கள், பார்த்து கற்றுக்குங்க. சப்போஸ் இதுவும் இல்லை சாரியில் தான் நீங்கள் வந்து சொல்லித்தரணும் அப்படின்னிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு யாராவது கஸ்டமர் வந்து சாரியில் இந்த மாதிரி தைச்சி காமிங்க அப்படி. ஏன்னா எனக்கு வந்து பெரிய பாப்பா இருக்குது, அது தைச்சாலும் வேஸ்ட்டு தான். கண்டிப்பாக யாராவது கொடுத்தாங்க பண்ணித்தர சொன்னாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் சிஸ்டர். இப்போ அடுத்த கமெண்ட்ஸ் பார்க்கலாங்க. என்னோடய வாழ்க்கை மாதிரி தான் அவங்களுக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கஷ்டப்பட்டு தான் ஓரளவுக்கு வந்தோன்னு. எல்லாருமே வந்துட்டு நம்ம ஆரம்பத்தில் வந்து கஷ்டப்பட்டு தான் ஓரளவுக்கு நல்ல நிலைமைக்கு வருவோம். அதுக்கு வந்து ரொம்ப பொறுமை ரொம்ப அவசியம். எடுத்ததுமே வந்துட்டு நம்ம நிறைய பெருசாக எதுவும் சாதிச்சிட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம ஏதாவது சாதிக்க முடியும். அதனால் கண்டிப்பாக டெய்லரிங் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா உங்களாலேயும் முடியுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நானும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன். ஆனால் நம்மளால் விடாமுயற்சி அடுத்தடுத்து என்னென்ன பண்ணணும், எப்படி தைக்கணும், கஸ்டமரை நம்ம எப்படி வந்து அதாவது நம்மக்கிட்ட கொடுத்துட்டாங்கன்னா அதை எப்படி நம்ம அதுக்கடுத்து நம்மக்கிட்டேயே எப்படி கொடுக்கணும் அப்படின்றது வந்து அந்த ட்ரெஸ்ஸோட நீட்னஸ், அந்த ப்ளவுஸோட நீட்னஸ், அந்த சுடிதாரோட நீட்னஸ், அது மட்டும்தான் அடுத்து நம்மக்கிட்ட அவங்க வருவாங்க. அது ஒன்று மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், நீங்களும் நிறையா சாதிக்கலாம். அடுத்த கமெண்ட்ஸ் பார்க்கலாம். சிஸ்டர், அழகாக பேசுகிறேன்னு சொல்லியிருக்கீங்க, பொறுமையாக பேசுகிறீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. இதுக்கெல்லாம் காரணம் என் பையன்தான். அவன் தான் என்னை வீடியோவில் பேச வச்சதுக்கு காரணமே அவன்தான்.
அவனுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா வந்து எனக்கு வீடியோவிலே பேச தெரியாது, ரொம்ப பயந்தேன், தயங்கினேன், பேசவே வரலை. ஆனால் வந்து அவன் சொல்லி சொல்லி சப்போர்ட் பண்ணி தான் என்னை இந்த அளவுக்கு பேச வச்சுருக்கான். கண்டிப்பாக நான் அவனுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். உங்கள் சப்போர்ட்லாம் எனக்கு நீங்கள் கொடுக்கறது வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இதே இது வந்து கடைசி வரைக்கும் எனக்கு கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து அடுத்த கமெண்ட்ஸ் பார்க்கலாம். இது மாதிரி அப்பப்போ வந்து ஒரு சின்ன சின்னது வந்து நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை பார்க்க பார்க்க இன்னும் நிறைய ஏதாச்சும் நம்ம பண்ணணுன்ற ஒரு ஆசை வரும். கண்டிப்பாக ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா அதில் வந்து குறையாக இருந்தாலும் சொல்லுங்கள், சூப்பராக இருந்தாலும் சொல்லுங்கள், சுமாராக இருந்தாலும் சொல்லுங்கள், எப்படினாலும் சொல்லுங்கள், நான் ஏற்றுப்பேன். அடுத்த கமெண்ட்ஸ் பார்க்கலாம். சிஸ்டர், படித்தவங்க கூட இவ்வளோ அழகாக பண்ண மாட்டாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. என்னைய மாதிரி படிக்காதவங்க வந்து நிறைய சாதிக்கிறாங்க. நான் மட்டும் கிடையாது, நிறைய பேர் வந்து நிறைய துறையில் இருக்கவங்க வந்து சாதிக்கிறாங்க. படிக்காதவங்க தான் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம ஏதாச்சும் பண்ணணும், அடுத்தடுத்து ஏதாச்சும் சாதிக்கணும் அப்படின்ற ஆசை வந்து அவங்களுக்குள்ளே அதிகமாகவே இருக்கும். படித்தவங்களையும் குறை சொல்ல முடியாது, அவங்களுக்கும் ஆர்வம் இருக்கும். நம்ம வந்து படிக்கலையே, ஏதாச்சும் நம்மளும் கற்றுக்கணுன்ற அந்த ஒரு ஆசை, அந்த பொறுமை வந்து நிறையவே இருக்கும். நம்ம வந்து பொண்ணாக இருக்கோம், ஆனால் அட்லீஸ்ட் நம்மளால் படித்து வேலைக்கு போக முடியலனாலும் வீட்டிலேருந்து ஏதோ கொஞ்சம் நம்ம குடும்பத்துக்காக ஏதோ கொஞ்சம் சம்பாரித்தோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்குது. அந்த சந்தோஷத்துக்கு வந்து அளவே கிடையாது. நான் கண்டிப்பாக நம்ம குடும்பத்துக்கு நம்மளோட சப்போர்ட் இருக்குது அப்படின்றத நினைக்கிறப்ப ரொம்பவே பெருமையாக இருக்குது. உங்கள் கமெண்ட்ஸ்க்கு நான் நன்றிங்க. அடுத்த கமெண்ட்ஸ் பார்க்கலாம். சிஸ்டர், எக்ஸல் அம்பர்லா டாப்புக்கு நீங்கள் எவ்வளோ மெட்டீரியல் வாங்கணும்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக 3.5 மீட்டர் வாங்கினேங்க. கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக தைக்கிறவங்கன்னா ஒரு 3 மீட்டர்லேயே அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சிடுவாங்க. புதுசாக நீங்கள் ஏதாச்சும் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் 1/2 மீட்ரு சேர்த்தே வாங்குங்க. ஏன்னா வந்து எக்ஸ்ட்ரா இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் பத்தாமல் போச்சுன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணி தைக்க தெரியணும். அதனால வந்து 1/2 மீட்ரு சேர்த்தே வாங்கிக்கோங்க. இப்போ நான் தைக்கிறேன்னா வந்துட்டு நான் 3 மீட்டர்லேயே அது எப்படி ஈஸியாக அழகாக கட் பண்ணி ஒரு பத்திரம் மாதிரி நம்ம எப்படி அழகாக தைச்சிடலாம் அப்படின்னு ஒரு சிந்தனை இருக்கும். புதுசாக பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தானே தெரியும். அதனால் 3.5 மீட்ரு வாங்கிக்கோங்க சிஸ்டர். நல்லா லாங்காக தைக்கணும்னா கண்டிப்பாக வந்து 4 மீட்டராக வேணும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இதோட நல்ல பெரிய சைஸாக பண்ணணும், XXL, XXL அந்த மாதிரிலாம் இருக்கார் இல்லையா, அதுக்கெலாம் இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து ஒரு மீட்ரு அந்த மாதிரி கூட வாங்கணும். இப்போ அடுத்த கமெண்ட்ஸ் பார்க்கலாம். சிஸ்டர், நீங்களும் ஸ்லோவாக சொல்லித்தாங்கன்னு தான் சொல்லியிருக்கீங்க. ஸ்லோவாக இருக்க வீடியோஸும் நிறையா இருக்குது சிஸ்டர். நீங்கள் அதாவது 2 சுடி 3 சுடி அந்த மாதிரி சேர்ந்து இருக்கிறது பார்த்துருப்பீங்க. அது வந்து நான் எதுக்காக போட்டிருக்கேன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி இத்தனை ட்ரெஸ் வந்து இருக்குது நம்ம சேனலில், இந்த டிசைன்ஸ் இருக்குது அப்படின்னு தெரியப்படுத்துறதுக்காக தான் சிஸ்டர் அந்த வீடியோஸை. ஆனால் அதே இது வந்து நான் தனியாக போட்டிருக்கேன். ஏன்னா வந்து நம்ம புதுசாக சேனல் ஆரம்பித்தனால அவ்வளோவா ஃபாஸ்ட்டாக நம்ம மக்களுக்கு தெரியல. அது வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்னா, இப்போ ஒரு 4 ட்ரெஸ்ஸு ஒரே இதில் பார்க்குறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு புரியும். இதெல்லாம் இருக்குதுன்னு நான் அதிலே விவரமாக சொல்லியிருக்கேன். தனியாகவும் பிகினர்ஸ்க்காக போட்டிருக்கேன் சிஸ்டர். பாருங்கள், பார்த்துட்டு அதுவும் புரியலன்னா சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோ வந்து கண்டிப்பாக இன்னும் பொறுமையாக உங்களுக்கு சொல்லித்தரேன் சிஸ்டர். இப்போ அடுத்த கமெண்ட்ஸ் பார்க்கலாம். சிஸ்டர், இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து ரொம்ப பொறுமையாக நீங்கள் சொல்லித்தரீங்க, ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது, ஈஸியாக கற்றுக்கிற மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நிறையா வீடியோஸ் வந்து நீங்கள் புரியலேன்னு சொல்லியிருந்தீங்க. அது வந்து அதாவது வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட், அவங்க வந்து பொறுமையாக அதை பார்க்குறாங்க. அது வந்து கவனமாக அது என்ன பண்ணியிருக்காங்க, அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்றத வந்து அவங்க வந்து பொறுமையாக பார்க்குறனால தான் அவங்களுக்கு வந்து அது ஈஸியாக தெரியுது. சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு வீடியோஸ் இருக்குது அப்படின்னா அதில் நான் என்ன பேசுகிறேனே வந்து சில பேர் கேட்க மாட்டாங்க. பார்த்தோன்னே கடகடன்னு போகுது என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு, இது ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறீங்கன்னு உடனே திட்டி கமெண்ட்ஸ் பண்ணிவிடுவாங்க. அதில் நான் வந்து சொல்லியிருப்பேன், விவரமாக வீடியோஸ் தனியாக இருக்குது சிஸ்டர், பாருங்கள், உங்களுக்கு புரியலைன்னா உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காகலாம் நிறைய சொல்லியிருப்பேன். ஆனால் வந்து அதில் யாருமே கேட்க மாட்டாங்க. உடனே நீங்கள் புரியல, நீங்கள் என்ன இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறீங்க, இது வேஸ்ட்டு அப்படின்லாம் சொல்லிடுறீங்க. நீங்கள் வந்து தெளிவாக நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ்லாம் பாருங்கள். புரியலைன்னா அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் சிஸ்டர். உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்த கமெண்ட்ஸ் பார்க்கலாம். சிஸ்டர், நீங்கள் வந்து உடம்புல எப்படி அளவு எடுக்கிறதுன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நான் வந்து அதுக்காக ஒரு பொம்மை வாங்கி வச்சுருக்கேன், உங்களுக்கு வந்து அளவு சொல்லித்தரத்துக்காக. கண்டிப்பாக வந்து புரிகிற மாதிரி உங்களுக்கு சொல்லித்தரேன்.
சீக்கிரமே நான் ஒரு ஆள் நிற்க வச்சு அது உயரும், அதுக்கு தேவையான மெட்டீரியலு எல்லாமே வந்துட்டு அமுக்குள் எல்லாமே சொல்லித்தர மாதிரி வீடியோ போடுறேன். பாருங்கள், பார்த்துட்டு நீங்களும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் நீங்கள் பழகணும் சுடிதார் அப்படின்னா 3.5 மீட்டராவது வாங்கணும். இல்லைன்னா ஓப்பன் டாப்னா நமக்கு 2 மீட்டராவது வேணும். அப்படி இருந்தால் தான் வந்து நம்ம தைக்க முடியும். ஆனால் ஆள் வச்சு அளவு எடுக்கும்போது ஆம்குள் ஃபஸ்ட்டு எடுக்கணும். இப்போ அதுவும் விவரமாக உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ அடுத்த கமெண்ட்ஸ் பார்க்கலாம். சிஸ்டர், வெறும் கோட் மாடல் மட்டும் நான் போடலை, நிறையா வீடியோஸ் டிசைன்லாம் இருக்குது. ஏன்னா வந்து கோட்டு மட்டும் போட முடியாது இல்லையா? லாங் கோட்டு இருக்குது, ஷார்ட் கோட் இருக்குது, அப்புறமா சுடிதார் இருக்குது, சாரியில் தைச்சு லாங் டாப் இருக்குது. அப்புறம் அது இல்லாமல் நம்ம ஃப்ராக் மாதிரி அந்த மாடல் போட்டிருக்கேன். நிறைய டிசைன் இருக்குது சிஸ்டர், நீங்கள் பாருங்கள் கொஞ்சம் வீடியோக்குள்ளே போய். ஏன்னா வந்து நம்ம ஒரே மாதிரி கண்டென்ட்டில் மட்டும் நம்ம போட முடியாது சேனலில். நம்ம ஒன்றுமே புதுசாக தான் போடுறேன், ஒரே மாதிரிலாம் போடலை. நீங்கள் கொஞ்சம் உள்ளே போய் பார்த்துட்டு சொல்லுங்கள். புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சிஸ்டர், உங்கள் கமெண்ட்ஸ்க்கெலாம் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா வாரத்தில் ஒரு நாள் வந்து நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்களோ அதுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து பொறுமையாக நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லி கமெண்ட்ஸு சொல்லிடுறேன். ஏன்னா வந்து மொத்தமாக நம்ம இதில் போகிறது வந்து பார்க்க முடியாது. நம்ம சேனலை பார்க்குறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.